தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் நடக்கப் போவது என்ன? மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அரசு அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அடி, மக்களுக்கு மிகப்பெரிய நன்மை. வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். தற்போது தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் மக்களுக்கு சரியான அளவில் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருகிறது. முதலில் ஏற்பட போற மாற்றம் என்னவென்றால், ஒரு பகுதியாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் இனி வரும் காலங்களில் புதிதாக வாங்கப்படும் தராசுகள் தற்போது சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருக்கும் எடை எந்திரம் போன்று ரசீது வழங்கும் எந்திரத்துடன் கூடிய நவீன தராசுகளாக வாங்க அரசு பரிசீலித்து வருகிறது. ரேஷன் கடைகளில் புகார் இருந்தால் 1967 என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம். ரேஷன் கடைகளில் உணவுத்துறை அமைச்சர், உணவுத்துறை செயலாளர், ஆணையர் உள்ளிட்டோரின் தொலைபேசி எண்கள் தகவல் பலகையில் இடம்பெற்றுள்ளன. குடும்ப அட்டை தொடர்பான புகார் தெரிவிப்பதற்காக மாதந்தோறும் சனிக்கிழமை குறைதீர் முகாம் நடத்தப்படுகிறது. ரேஷன் கடைகளில் கூடுதல் விலைக்கு பொருட்கள் விற்பது, சேவை குறைபாடு, தரம் குறைவு என்பன உள்பட மொத்தம் 97,535 புகார்கள் வந்துள்ளன. அவற்றை உடனுக்குடன் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. ரேஷன் கடைகளில் மொத்தம் 97,535 புகார்கள் வந்துள்ள நிலையில் சராசரியாக ஒரு கடைக்கு 2 முறைக்கு மேல் புகார்கள் வந்துள்ளது உறுதியாகியுள்ளது. குறிப்பாக கூடுதல் விலைக்கு பொருட்கள் விற்பது, சேவை குறைபாடு, தரம் குறைவு ஆகிய புகார்கள் தான் அதிகம். இந்த பிரச்சனைக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் பல கட்ட முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது.